அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அதை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். நீ இது தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். ஆமே. அடுத்துக்கு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வேண்டாம். அதன் அர்த்தம் என்ன? 5வது சொல்லுகிற வார்த்தை, களைகளோடு வளரும் கோதுமை அல்லது கோதுமையோடு வளரும் களைகள். அறுப்பு கால வரைக்கும் இது கூடவே தான் வளரும். இந்த பூமியிலே நீதிமான்களும் துன்மார்க்கரும் ஒன்றாய்தான் வாழ்கிறார்கள். சங்கீதம் 73 அதற்கு ஒரு சிறந்த சாட்சி. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் அப்படின்னு சொல்லி தான் அந்த சங்கீதம் தொடங்குறார் ஆசாப். அப்ப சுத்த இருதயம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரை பார்த்தா பொறாம வருது தெரியுமா? துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது. அப்போ உண்மையிலேயே ரிசல்ட் பார்த்தா கோதுமை தான் ஜெயிக்க போகுது. ஆனா கோதுமைக்கு களைய பார்த்தா பொறாம. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது நல்ல மேய்ச்சல்ல மேய்கிற ஆட்டுக்கு கசாப் கடையில் இருக்கிற ஆட்டை பார்த்து பொறாமப்படுறது மாதிரி. புரியலையா? புரிஞ்சா? அப்போ புரியும். நல்ல மேய்ச்சல்ல இருக்கிற அது நல்ல மேய்ச்சல்ல இருக்கிற ஆடு என்ன? புல்ல அங்கே எங்கேயா மேய்ஞ்சிட்டு. கசாப் கடையில் இருக்கிற ஆடு என்ன? அது இருக்கிற இடத்துல கொண்டு வந்து போடுவாங்க. போடும்போதே அதுக்கு தெரியாமல் வெயிட்டு பார்ப்பாங்க, இன்னும் 2 கிலோ ஏறட்டும், போடு இறக்கு. அப்போ கசாப் கடையில் இருக்கிற ஆடு பார்க்கும், நீ சும்மா அலைஞ்சிட்டு காலையே பைபிளை தூக்கிட்டு போகிறது பாரு, அது காலை ஜபம் இரவு ஜபம். நான் இங்கே இருக்கிற இடத்துலையே போடுவாங்க. எஸ், நீ இருக்கிற இடத்துலையே போடுவாங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துட்டு, இன்னைக்கு இதுதானங்க நடக்குது. களைய பார்த்து கோதுமையை நீ பொறாம ஏங்குற. இதுதான் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். 3வது அதிகாரம் அதனுடைய 13 முதல், நீங்கள் எனக்கு விரோதமான பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்று கேட்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் அவருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இதோ அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் அவங்களுக்கெல்லாம் என்ன லைஃப்? களைய பார்த்து கோதுமை ஏங்குது. களைய பார்த்து நீ ஜபிக்கதான் செய்யணும். ஐயோ, என்ன கோதுமையா வச்சிருக்கிறீங்களே, இது களையாயிட்டு. ஆமென். யூதாஸை பார்த்து இயேசு வருத்தப்பட்டாரா இல்லையா? இவன் பிறக்காம இருந்திருந்தான், முடிவை நினைச்சா என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு என்னது? ஐயோ ஐயோ, அவன் முடிய நினைச்சால, முடிவை நினைச்சாலே எனக்கு அவர் ஏங்குறாரு. ஆனால் நம்ம நேராக மாறி களைய பார்த்து, அவங்க வீடை பாரு, அவன் காரை பாரு, அவன் பாரு எப்படி வாரான், பாரு எப்படி வாரான், போற போக்க பாரு, இப்போ இடிக்கலையோ. களைய பார்த்தாலே களைய பார்த்து பொறாமப்படுறோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? வேஸ்ட்டை பார்த்து ஏங்கிறது மாதிரி இருக்கு. அதுக்கு முடிவென்ன? களையினுடைய முடிவென்ன? அவர்கள் சங்கீதம் 73, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், நீரின் வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில். இன்னைக்கு எதை பார்த்து ஏங்குறீங்க? ஆமென். சில நேரத்தில் நம்ம கூடவே களையை வளர வைப்பது எதற்கு தெரியுமா? நம்மை செவ்வாய்ப்படுத்த. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்கள்ல, ஆமென், இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாமல் போனபடியினால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். ஏன் அப்படின்னா, அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி
செய்வேன். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும் அவைகளை சில களைகளை கர்த்தர் கூடவே வளர வைப்பது நோக்கம் என்னன்னா, அது இல்லைன்னா நம்ம எப்படி போவோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பவுலுக்கு வாழ்க்கையில் ஒரு களை போல ஒரு முள் இருந்துட்டே இருந்துச்சு. அது இருக்கட்டும் பவுலே, அப்போதான் நீ கரெக்டாக இருப்ப. சிலர் நம்மடி பக்கத்து கூடவே வச்சிருப்பாங்க, பக்கத்து வீட்டிலேயே அவங்கள வந்து உட்கார வைப்பாங்க. சர்ச்சில் பால்கனியில் போயிருந்தாலும் அங்கே தான் வந்திருப்பாங்க, ஃப்ரெண்டில் வந்திருந்தாலும் அங்கே தான் வந்திருப்பாங்க. சரி கீழே போயிருப்போன்னு பார்த்தாலும் அங்கே தான் வந்திருப்பாங்க. சரி பிரச்சனை வேண்டாம், டிவியில் பார்ப்போம்னாலும் நம்ம பக்கத்து சோஃபாவில் வந்து எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லி வந்து உட்காந்துருப்பாங்க. சில கலைகள் வந்து கூடவே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு அப்படின்னா நான் கவனிக்கணும். அப்போ நான் கவனிக்கலைன்னு வரும்போது பிரச்சனை பண்ணுவாங்க. பிரச்சனை பண்ணும்போது உடனே பைபிளை தூக்கிட்டு போய் ஆண்டவரே, பிரச்சனை தீர்ந்ததும் போயிட்டு வாங்க ஆண்டவரே. திருப்பி பிரச்சனை வரும்போது ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தார், இந்த கலையால் உனக்கு தீமை இப்போதைக்கு இல்லை, இருக்கட்டும். ஆமென். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்கு.